நண்பர்களே, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், என் ஃபேவரட் டைலாக். அதே போலத்தான் ராகு நினைத்தால் என்ன நினைத்தாரோ அது சாதிப்பார். ஆனால் உலகத்திலே இந்த குரு பகவான் மட்டும் நினைத்து விட்டால் புதிதாக ஒரு உலகத்தையே படைப்பார். குருவால் மட்டும்தான் அந்த சக்தி உண்டு. புதிதாக ஒரு உலகத்தை படைப்பார். நான் இத்தனை நாள் குறும்படம் எடுத்துட்டு இருந்தேன் சார், வாங்க பெரிய திரை வரவேற்கிறது, கூப்பிட்டு பெரிய அழைக்கிறார். நீங்க எதுல இருக்கீங்களோ அதை அப்ரிஷியேட் பண்ணி அதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிடுவார். இந்த 9ஆம் இடத்துல குரு வரணுங்கிறதுக்காகவே 12 வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களும். 9ல் குருன்னு ஒரு படமே இருக்குங்க, நம்ம பவர் ஸ்டார் நடிச்சிருக்காரு. 9ல் குருங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். இந்த 9ஆம் இடத்து குரு உச்சம் பெற்ற குருன்னா இன்னும் சூப்பர். அப்போ 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு முதல் 5ஆம் பார்வையாக உங்களை தான் பார்க்குறார். இதான் முதல் யோகம். முதல் யோகம் 9க்கு வந்தது. 2வது யோகம் உங்களை பார்க்கறது. உங்களைன்னா உங்களை மட்டும் பார்க்கல. இந்த அக்டோபர் மாதம் எண்டில் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி பெறுகிறார். செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற இந்த செவ்வாய் பகவானை உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்கிறார். இந்த செவ்வாயை குரு பார்க்கும் பொழுது குருமங்கள யோகம் என்பது ஏற்படுகிறது. குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் ஏற்படும் போது என்ன நடக்கும்? சொத்துக்கள் சேருகிறது, உடலில் மாற்றங்கள் ஏற்படுகிறது, நம்ம தைரியம் வருகிறது.